अस्मत्कुरुसमारम्भां यतिचेकरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இளையாழ்வார் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஆச்சாரியர். அவர் யதிராஜர் என்றும் போற்றப்படுகின்றார். அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. அதனுடைய முதலிலே 9 ஸ்லோகங்களாலே எம்பெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களை வணங்கி, அதற்கு பிறகு 10வது ஸ்லோகம் தொடங்கி அந்த எம்பெருமானாருடைய திருவுருவம் என்ன, அந்த எம்பெருமானாருடைய பெருமைகள், அவருடைய திருவுருவம் என்னால் அவரை முதல்ல 11வது ஸ்லோகத்திலே அவரை வணங்கினார். 12வது ஸ்லோகத்திலே அவருடைய திருவுருவத்தை வர்ணித்தார். 11வது ஸ்லோகத்திலே 12வது ஸ்லோகத்திலே பஞ்சாயுதங்களே எம்பெருமானாராக அவதரித்தன என்று நினைக்கலாம்படி அவருடைய பெருமை இருந்தது என்று அப்படியெல்லாம் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்திலே ஒரு அழகான அர்த்தத்தை தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ராமானுஜன் என்கிற திருநாமம் எப்படி ராமனுடைய தம்பியான இளைய பெருமாள், அதாவது லக்ஷ்மணனுக்கு அமைந்திருந்ததோ, அதுபோல கண்ணனுக்கும் கூட ராமானுஜன் என்கிற திருநாமம் உண்டு. ராமானுஜன் என்னால் என்ன? ராமனுக்கு தம்பி என்பது தானே பொருள். கண்ணன் யார்? பலராமனுடைய தம்பி. அந்த பலராமன் அவனுடைய தம்பி ஆகையினாலே கண்ணனும் ஒரு ராமானுஜன் தான். அப்போது ராமானுஜன் என்று சொன்னால் அது கண்ணனையும் குறிக்கும், லக்ஷ்மணனையும் குறிக்கும், ராமானுஜரையும் குறிக்கும் என்று ஆகிறது அல்லவா? ஆகையினாலே இப்பொழுது அந்த ராமானுஜனுக்கும், அதாவது கண்ணனுடைய தம்பியான ராமானுஜனுக்கும் இப்பொழுது இந்த யதிராஜரான ராமானுஜருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு என்று அதை மிக அழகாக ஸ்லேடை என்று சொல்லுவார்கள் தமிழிலே. சம்ஸ்கிருதத்தில் ஸ்லேஷம் அதைத்தான், அதாவது ஒரே சொல்லுக்கு 2 பொருள். அதை கொண்டு பார்க்கிற பொழுது இப்படி பார்த்தால் கண்ணனை குறிக்கும், அப்படி பார்த்தால் அது ராமானுஜரை குறிக்கும் என்பதாக வைத்து மிக அழகான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்திலே கூட குலசேகரர் அவர் சொல்லுகிற பொழுது, ஹே கோபாலக, ஹே கிருபா ஜலநிதே, ஹே கம்சாந்த், ஹே ராமானுஜ, ஹே ஜெகத்ரய குரு என்று கண்ணனை ஹே ராமானுஜ என்றே அழைக்கிறார். அதனால் கண்ணனுக்கும் ராமானுஜன் என்ற பெயர் உண்டு. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலேயே நாம் பார்க்கிறோம். கண்ணனுக்கும் ராமானுஜருக்கும் பொருந்தும் விதமாக மிக அழகான ஒரு சொற்கட்டை கொண்ட ஸ்லோகமாக இது அமைந்துள்ளது. शमितोदय शंकरादिगर्वः स्वबलादुद्धृत यादव प्रकाशः अवरोपितवान् श्रुतेरपार्तान् ननु रामावरज सयेष भूयः. முதல்ல கண்ணனுக்கு பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கண்ணனுக்கு பொருத்தி பார்ப்போம். ஷமிதோதய சங்கராதி கர்வஹா. சங்கரன்
என்னால் சிவனை குறிக்கிற சொல்லது. அவனுடைய கர்வத்தை கண்ணன் அடக்கினான். அது சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாணாசுரன் என்று ஒருத்தன், அவனுக்கு உஷா என்று ஒரு பெண் இருந்தாளாம். அந்த பெண் என்ன பண்ணினாள்னால், கண்ணனுடைய அந்த பேரனான அனிருத்தன், கண்ணனுக்கு பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு பிள்ளை அனிருத்தன். அந்த அனிருத்தன் என்பவனுடைய அழகிலே ஆசைப்பட்டாள் அவள். அதனால் என்ன பண்ணினாள், யாருக்கும் தெரியாமல் மாயையிலே வல்லவளான தன்னுடைய தோழியை கொண்டு அந்த அனிருத்தனை அப்படியே கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய அந்தப்புறத்திலே வைத்து கொண்டு விட்டாள். அந்த உஷை என்கிறவள் அனிருத்தனை தன்னுடைய அந்தப்புறத்திலே சேர்த்து விட்டாள். மறுநாள் காலை எழுந்து பார்த்தால் கண்ணன் பார்த்தால் பேரனை காணோம். உடனே எங்கே என்று தேடுகிறார்கள். அப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டான் கண்ணன் இன்ன இடத்துல இருக்கிறான் தன்னுடைய பேரன் அனிருத்தன் என்று. எங்கே இருக்கிறான் என்றால், இந்த உஷையினுடைய, அதாவது பிராக் ஜோதிஷபுரமும் அந்த பட்டணத்தினுடைய பேர், அங்கே இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு விட்டான். உடனே பெரும் படையோடு போய் அனிருத்தனை மீட்டு வர வேண்டும் என்று போகிற பொழுது உஷையினுடைய தகப்பனாரான பாணாசுரன் கண்ணனிடத்திலே போருக்கு வருகிறான். அப்பொழுது அந்த பாணாசுரனுக்கு துணையாக யார் வந்தார்கள் என்று கேட்டால், கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் என்று சொல்லும்படியாக அந்த பாணனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தார்கள், உனக்கு எப்பொழுதும் நாங்கள் துணையாயிருப்போம் என்று. யார்? சிவன் தன்னுடைய குடும்பத்தோடு துணை இருப்பதாக அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தான். அதனால் அவன் படையெடுத்து அவனும் கூட போருக்கு வந்தான் கண்ணனிடத்தில். அதாவது சிவன், அவனுடைய பத்தினியான துர்கை, அதாவது அவனுடைய பத்தினியான அந்த அவள், அதற்கு மேலே அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமாக பாணனுக்கு ஆதரவாக வந்தார்கள். ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான், அத்தனை பேரையும் போரிலே புறமுதுகிட்டு ஓடும்படி அவர்களை தோற்கடித்து விட்டான். அந்த இடத்திலே என்ன ஆகிவிட்டது, சங்கரனுடைய கர்வம் அடங்கிவிட்டது. ஆக கண்ணன் என்ன செய்தான், சமித உதய சங்கராதி கர்வா, சங்கரன் முதலானவர்கள் அவனைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருடைய கர்வத்தையும் கண்ணன் அடக்கிவிட்டான் என்று அது முதல் வார்த்தை. அடுத்தது ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, கண்ணன் பிறந்தது யாதவ குலத்திலே. அவன் என்ன பண்ணினான், யாதவ குலத்திற்கு ஒரு பெரிய பெருமையை உண்டாக்கினான். ஸ்வபலாத்து, தன்னுடைய பலத்தின் காரணமாக யாதவ பிரகாஷர், அந்த யாதவ குலத்திற்கு ஒரு பிரகாசத்தை நன்றாக மேலே எழும்படி அப்படி செய்தான். எது குலத்தவருக்கு ஒரு காலத்திலே பெருமை இருந்தது, ஆனால் நடுவிலே அது ஏதோ ஒரு சாபத்தாலே அது அந்த பெருமையெல்லாம் குறைந்து விட்டது. மறுபடியும் கண்ணன் அவதரித்து அந்த எது குலத்திற்கு ஒரு பெருமையை, யாதவ குலத்திற்கு அந்த பெருமையை அவன் உண்டாக்கி விட்டான் என்கிறபடியினாலே ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா, சங்கரன் முதலானவருடைய கர்வத்தை அடக்கினவனாய் தன்னுடைய பலத்தினாலே யாதவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தினவனாய், இதெல்லாம் கண்ணனுக்கு. அடுத்தபடியாக அவரோபித்தவான் ஸ்ருதேகே அபார்த்தான். அபார்த்தான் என்னால் என்ன, பார்த்தன் என்னால் அர்ஜுனன், அபார்த்தான் என்னால் அந்த அர்ஜுனனுக்கு விரோதிகள். அந்த விரோதிகள் அத்தனை பேரையும் ஓட விட்டான், எல்லாவரையும் துரத்தி விட்டான். அபார்த்தான் அவரோபித்தவான் ஸ்ருதேகே, அதாவது காதில் கூட அவளுடைய பெயர் விழாதபடி அவர்கள் அத்தனை பேரையும் துரத்தி விட்டான் கண்ணன் என்று. அதாவது அர்ஜுனனுக்கு துணையாயிருந்தபடியினால், கண்ணன் துணையாயிருந்தபடியினாலே அர்ஜுனுடைய விரோதிகள் அத்தனை பேரும் அழிந்தொழிந்தார்கள் என்கிறது அது மகாபாரதம், எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவரோபித்தவான் ஸ்ருதேகே அபார்த்தான். அபார்த்தான் என்னால் பார்த்தனுக்கு விரோதிகளான அந்த அர்ஜுனனுடைய எதிரிகளை என்ன பண்ணினான்னா செவீர் என்றும் அகற்றினான். ஸ்ருதேகே அவரோபித்தவான்னா காதலியே அவளுடைய பெயர் இனிமேல் விழாது என்று சொல்லும்படியாக அத்தனை பேரையும் துரத்தி விட்டான் என்று சொல்றார். அப்படிப்பட்டவன் யாருன்னாக்கா ராம அவரஜகா. ராம அவரஜகா, ராமன் பலராமன், அவனுடைய அவரஜன் என்னாராரு, அவனுடைய தம்பி என்று அவனை சொல்லி அப்படி சொன்னார். சஹா ஏஷ பூயகா, அதே ராமானுஜன் தான் ஏஷ பூயகா, மறுபடியும் இப்பொழுதோ ராமானுஜராக அவதரித்திருக்கிறார். அந்த கண்ணன் எப்படி ருத்ரனுடைய கர்வத்தை அழித்து தன்னுடைய பலத்தாலே யாதவ குலத்தை உத்தரிப்பிக்க செய்தானோ, எவன் அந்த பார்த்தனுக்கு விரோதிகளை எல்லாம் துரத்தி விட்டானோ, அவர்களெல்லாம் அழித்து விட்டானோ, அப்படிப்பட்ட அந்த ராமவரஜன், அதாவது பலராமனுடைய தம்பியான கண்ணன் தான் இப்பொழுது மறுபடியும் ராமானுஜராக அவதரித்திருக்கிறான் என்று சொல்றார்.
அப்போ ராமானுஜருக்கு என்ன பெருமை என்னால் மறுபடியும் இதே தான். ஷமிதோதய சங்கராதி கர்வஹா. என்னால் என்ன, சங்கரர் முதலானவர்கள் அத்வைத சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணினார்கள். ஆனால் என்ன பண்ணினார் ராமானுஜர்? அந்த அத்வைத சித்தாந்தத்தை அடியோடு கண்டித்து விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநாட்டினார் அல்லவா. அதனால சங்கரா சமித உதய சங்கரா அதிகர்வஹா, சங்கரர் முதலானவர்களுடைய கர்வத்தை எல்லாம் தொடக்கத்திலேயே அழித்தவர் என்று அவருக்கு அந்த பெருமை அது சொல்லிவிட்டார். ரெண்டாவது, ஸ்வபலாத்து, தன்னுடைய புத்தி சக்தியினாலே ராமானுஜரை சொல்லுகிற பொழுது உத்ருத யாதவ பிரகாஷா. ராமானுஜருடைய சரித்திரத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அவர் முதலிலே என்ன பண்ணினார்? கல்வி கற்கிறதுக்காக சென்றார். அப்பொழுது அவர் சிறிய வயதில் இருக்கிற பொழுது அங்கே திருப்புட்குழியிலே யாதவ பிரகாஷர் என்ற பெயருடைய ஒரு ஆச்சாரியர், அவர் அத்வைத மதத்தை சேர்ந்தவர். அவரிடத்திலே தான் இவர் முதலிலே போய் கல்வி கற்க தொடங்குகிறார். அப்படி கல்வி கற்க தொடங்குகிற பொழுது யாதவ பிரகாஷர் சில உபனிஷத் வாக்கியங்களுக்கு சில அர்த்தங்களை சொல்லுகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜராலே அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாணாக்கராய் இருக்கிற நிலையிலேயே கூட உபனிஷத்துக்களுக்கு அவர் சொன்ன அர்த்தங்களிலே தவறு இருக்கிறது என்பதை இவர் ஆச்சாரியருக்கே சுட்டி காட்டுகிறாராம். அது ஒரே ஒரு விஷயம் எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம் முதல்ல என்னன்னா, பகவானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷிணி என்று சாந்தோக்கிய உபநிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பியாசம் புண்டரீகம், புண்டரீகம்னா தாமரை, கப்பியாசம்னு இருக்கு முன்னால சப்தம். இந்த கப்பியாசம்ன்ற சொல்லுக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்லிவிட்டார் யாதவ பிரகாஷர்? கப்பி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் அதனுடைய ஆசனவாய் பிருஷ்டம், அந்த குரங்கினுடைய பிருஷ்டம் போலே பின்பகுதி போலே சிவந்திருக்கிற தாமரை, அந்த தாமரை போன்ற திருக்கண்கள் பகவானுக்குன்னு சொல்லிட்டார்கள். இதை ராமானுஜரால் பொறுக்க முடியல. பகவானுடைய கண்களுக்கு போய் ஒரு தாமரையை உதாரணமாக சொல்கிற பொழுது அந்த தாமரையை குரங்கினுடைய பிருஷ்டம் போலே சிவந்திருக்கிற தாமரைன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு பின் என்ன சொல்லுகிறதுனா, கஹா என்ன கபிஹி என்று சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லது. ஆக கம் பிபத்தீதி கபிஹி, ஜலத்தை அவன், அப்போ சூரியனாலே மலர்த்தப்படுகின்ற அப்பொழுதலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்கள் என்று இப்படித்தான் அர்த்தம் சொல்ல வேணும் என்று தன்னுடைய ஆச்சாரியரையே திருத்தினார். அதே போல இன்னொரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிறதுக்கும் அவர் யாதவ பிரகாஷர் வேறு பொருளை சொல்ல அதற்கு சரியான பொருளை ராமானுஜர் சொன்னார் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு யாதவ பிரகாஷரை விட்டு ராமானுஜர் பிரிய வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. பின்னாளிலே ராமானுஜர் மிகப்பெரிய ஆச்சாரியராய் அவர் வீற்றிருக்கிற பொழுது எந்த யாதவ பிரகாஷரிடத்திலே இவர் படித்தாரோ அந்த யாதவ பிரகாஷரே இவரிடத்தில் வந்து சீடராக ஆகிவிட்டார். யார்? ராமானுஜரிடத்தில் வந்து சீடராக ஆகி என்னை நீர் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று அவர் கேட்க உடனே அவருக்கு கோவிந்தஜீயர் என்கிற பட்டத்தையும் கொடுத்து அவரை கொண்டு யதி தர்ம சமுச்சயம் என்று ஒரு நூலையும் எழுதுவித்தார் ஸ்ரீ ராமானுஜர். அதாவது சந்நியாசர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சொல்லப்படுகிற நூல் அது. அதை இயற்றினவர் அந்த யாதவ பிரகாஷர் என்ற பெயரை உடையவராய் இருந்து கோவிந்தஜீயராய் ராமானுஜருடைய சிஷ்யரான அந்த ஆச்சாரியர். அதனால் என்ன சொல்லப்படுகிறது? சொபலாத்து உத்ருத யாதவ பிரகாஷா, தமக்கே குருவாயிருந்த யாதவ பிரகாஷரையும் அவர் தவறான அர்த்தங்களை சொன்ன பொழுது அவரை திருத்தியும் பின்னாலே அவரை தமக்கு சீடராக ஏற்றுக்கொண்டும் அவரை உத்ருத்த, அவரை கரையேற்றினவர் இல்லையா? அதனால அது ராமானுஜருக்கு உண்டான பெருமை. அதற்கு மேலே அவரோபித்தவான் ஸ்ருதேர் அபார்த்தான், என்னாலுனா ஸ்ருதேகே வேதங்களினுடைய அபார்த்தான், அபார்த்தம் என்னாலுனா தவறான பொருள்களை எல்லாம் அவரோபித்தவான் களைந்தவர் இவர்தான். ஸ்ரீ ராமானுஜர் தான் தவறான பொருள்களை எல்லாம் களைந்து வேதத்தினுடைய உண்மையான பொருளை நமக்கு எடுத்து காட்டினவராகினாலே இவர் ராமானுஜர் இப்படிப்பட்டவர். ஸ்ருதேர் அபார்த்தான் அவரோபித்தவான். அதனால நனு ராமாவரஜா சயேஷ பூயா, அந்த கண்ணனே இந்த ராமானுஜனாக வந்து அவதரித்திருக்கிறானோ என்று சொல்லும்படியாக என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த ஸ்லேடை சமிதோதய சங்கராதி கர்வா என்னால் சங்கரனுடைய கர்வத்தை கண்ணன் தொலைத்தான், சங்கரர் முதலானவர்களுடைய கர்வத்தை ராமானுஜர் தொலைத்தார். யாதவ பிரகாஷருக்கு, யாதவ மதத்திற்கு பிரகாசத்தை உண்டாக்கினான் கண்ணன், இவர் யாதவ பிரகாஷருக்கு பெருமையை உண்டாக்கினார் ராமானுஜர். அதே மாதிரி அபார்த்தான், பார்த்தன் அல்லாதவர்களை ஒழித்தான் கண்ணன். ஆனால் இவர் என்ன பண்ணினார்? ஸ்ருதி வேதத்தினுடைய அபார்த்தான், தவறான பொருள்களை இவர் கண்டித்தார் ஸ்ரீ ராமானுஜர் என்று இப்படி ஸ்லேடையாக வைத்து
மிக அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.